வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிங்கர் ஸ்வாகதா கிருஷ்ணன் தனக்கு நேர்ந்த விஷயங்களை சொன்னது தான் இந்த சமூக வலைதளங்களில் ரொம்பவும் பேசுபொருளாக போயிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, அதுக்கு எதிர்மறையான விமர்சனங்களை நெட்டிசன்ஸ் கொடுத்ததுனாலையும் அவங்க பயங்கர அப்செட்டில் இருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க பேசின விஷயங்களுக்கு ஆதரவாக ஸ்வேதா மோகன்லேருந்து ஜேம்ஸ் வசன்லேருந்து நிறைய சிங்கர் செலிபிரிட்டிஸ் ஆதரவு தெரிவித்து பேசியிருந்தாங்க. அந்த வகையில் ஜிவி பிரகாஷ் குமாரோட எக்ஸ் வைஃபான சைந்தவி பேசின விஷயங்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்வாகதா கிருஷ்ணனுக்கு ஆதரவாக அவங்க பேசின விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைந்தவி மேம் ஸ்வாகதா கிருஷ்ணனோட அந்த இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்வாகதா கிருஷ்ணன் தன்னை ஒரு மியூசிக் டைரக்டர் பாலியல் சீண்டல் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எப்படி அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க, கிட்டத்தட்ட அந்த விஷயம் நடந்து 7 இயர்ஸ் கழிச்சு இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவங்க அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமேல அவங்களாலேயே அவங்களுக்கு அந்த ஒரு இதுலேருந்து வெளியில் வர முடியலையா. ஸோ அவங்க வெளியில் வரத்துக்கு நிறைய வேவை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரிஷிகேஷ்க்கு குடி போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அந்த மேபி அந்த டச் பண்ண இடத்துலலாம் கூட அவங்க சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அதை அருவருப்பாக ஃபீல் பண்ணியிருக்காங்களாம். அப்புறமேலே இந்த இந்த இன்பிட்வீன் இயர்ஸ் கிட்டத்தட்ட 5 to 6 இயர்ஸ் அவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி ஆஸ் வெல் அஸ் அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ நாள் ஆச்சா இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் யாரையுமே ஒரு அலிகேஷனோ இல்லை ஒரு குற்றச்சாட்டியோ அவங்க மேலே வைக்கல. நான் இந்த மாதிரி சஃபர் ஆன அப்படிங்கிற விஷயத்த நான் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இத்தனை நாள் எடுத்துக்குச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸ்வாகதா கிருஷ்ணன் இந்த விஷயத்த சொல்லும் போது நிறைய எதிர்மறையான கமெண்ட்ஸ் அவங்க எதிர்கொண்டாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இத்தனை வருஷம் இல்லாமல் எதற்காக இந்த விஷயத்த நீங்கள் இப்போ எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே கேட்டாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் அந்த மியூசிக் டைரக்டரை சந்திக்கும் போது குறைஞ்சது ஒரு 50,000 1 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சங்களில் சேலரி வாங்கிட்டு இருந்திருப்பாரு. இன்னைக்கு அவர் கோடிகளில் சேலரி வாங்கியிருப்பாரு. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவுடேட்டட் ஆகிட்டீங்க அப்படிங்கிறதுக்காகவும் தான் நீங்கள் இந்த விஷயத்த சொல்கிறீங்க. அதை தவிர வேறு எதுவுமே இதில் இல்லை. ஏன்னா நடந்து முடிஞ்ச இருந்திருந்தால் நீங்கள் சஃபர் ஆகிருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயத்த ஆரம்பத்திலேயே ஓப்பனாக சொல்லியிருக்கலாம், இல்லை ஆக்ஷன் எடுத்திருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சிங்கர் ஸ்வாகதா கிருஷ்ணன் மேலே வச்சிருந்த இந்த எதிர்மறையான விமர்சனங்களுக்கு ஆதரவாக தான் நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க. இந்த விஷயத்துக்கு எதிராக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் வசன் ஆகட்டும் இல்லை ஸ்வேதா மோகன் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ் இந்த விஷயத்துக்கு எதிர்த்து பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி பேசுறது ரொம்பவும் தப்பு. ஒரு பெண்கள் வாய்ப்புக்காக இந்த மாதிரி ஃபீல்டுக்கு வராங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மனநிலையில் வருவாங்க அப்படிங்கிறதே உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. நிறைய பேர் பாடல் பாடுவாங்க, ஆனால் திரையில் அந்த பாடலை வேற யாரோ ஒருத்தர் பாடியிருப்பாங்க. அப்படி நிறைய ஏமாற்றங்கள், கஷ்டங்கள், அவமானங்களை சந்திச்சு தான் ஒரு ஃபீல்டில் ஒருத்தர் சர்வே பண்ணி நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்த அவங்க வெளியில் சொல்லும் போது அவங்க வாய்ப்பை இழக்கிறது மட்டும் இல்லாமல் கெரியர்லேயும் அவங்க தோற்று போனவங்களாக தான் வெளியில் வராங்க. அந்த கன்சர்ன் பர்சன் எந்த ப்ராப்ளமும் வரதில்லை. பட் நாம் இந்த விஷயத்தை வெளியில் சொல்கிறதாலேயே நம்மளை ஃபீல்டில் இருந்து கார்னர் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த ஸ்வேதா மோகன் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வாகதா கிருஷ்ணன் ஓப்பனாக சொல்லியிருந்த இந்த விஷயத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஜேம்ஸ் மோகன் வசந்தன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை பெண்கள் ஓப்பனாக சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டில் பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனம் தெரிவித்து பேசணும். அப்போ தான் இந்த விஷயம் மறுபடியும் இப்போ புதுசாக வரவங்களுக்கு நேராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தை பற்றி சைந்தவி மேம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பெண்களுக்கு இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்பவும் பயமாக இருக்குது. ஒரு பக்கம் குழந்தைங்களுக்கு மோசமான ஒரு விஷயங்கள் நேருது, இன்னொரு பக்கம் ஒரு பெண் ஒரு ஃபீல்டில், அதாவது அசாத்தியமான ஒரு ஆண் பெண் போட்டி நிறைஞ்ச இந்த ஃபீல்டில் சாதிக்கணும்னு வரும்போது அவங்களாலேயே வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமைகள் அவங்களுக்கு நேருது. இதெல்லாம் எப்போ குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் ஸ்வாகதா மேலே நெட்டிசன்ஸ் வச்சுருந்த அந்த எதிர்மறையான கேள்விகளை பார்க்கும்போது எனக்கு இன்னுமே ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வினால் மட்டுமே அவங்க 100% உடைஞ்சு போயிருப்பாங்க. அவங்க தன்னுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணி இந்த விஷயத்தை வெளியில் சொல்கிறதுக்கே அவங்களுக்கு 5 இயர்ஸ் எடுத்துக்கிச்சு. அப்படி சொல்ல வரும்போது இந்த தப்பு முழுக்க உன் மேலே இருக்குன்னு அவங்கள அடிக்காத குறையாக சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சமாவது நினச்சி பாருங்க. இப்போ அந்த மியூசிக் டைரக்டர் கோடிகளில் சம்பளம் வாங்குவாங்க, அதனால தான் நீங்கள் அவங்க மேலே இப்படி ஒரு
அலிகேஷனை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போதே கண்டிப்பாக ஸ்வாகதா உடஞ்சு போயிருப்பாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு மோசமான மனநிலையில் இருந்தால் சொந்த ஊரை விட்டுட்டு அவங்க ரிஷிகேஷ் போயிருப்பாங்க. தயவு செய்து ஒரு பெண் வந்து ஒரு விஷயத்தை இந்த மாதிரி ஓப்பனாக சொல்ல வரும்போது அவங்க அவங்க கிட்ட நீங்கள் காது கொடுத்து கேட்டாலே அவங்களுடைய பாரம் இறங்கிரும். ஐ மீன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்வாகதா இந்த விஷயத்த சொன்னதுக்கு முழுக்க காரணம் அவங்க மனசு வந்து லேசாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்களே தவிர இதில் வேற எந்த உள்நோக்கமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அவங்களுக்கு இந்த விஷயம் நடக்கும்போது மேபி என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் இந்த விஷயத்தை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. மேபி அவங்க அப்போ சொல்லியிருந்தா அவங்க இன்னைக்கு இந்த ஃபீல்டில் நின்றுக்கவே முடியாது. கண்டிப்பாக கார்னர் பண்ணியிருப்பாங்க. நிறைய கஷ்டங்களை சந்திச்சு தான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒருத்தர் திரையில தெரியுறாங்க. அப்படி வரவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அவங்க பின்னாடி இருக்கும். ரொம்ப ஈஸியா அவங்க மேல விமர்சனங்களையும் அலிகேஷன்ஸையும் தூக்கி வைக்காதீங்க. அவங்க இருக்கிற கஷ்டத்தை மனநிலையை தயவு செய்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப ஓப்பனா சைந்தவி மேம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜேம்ஸ் வசந்தன், ஸ்வேதா மோகன் வரிசையில சைந்தவி மேம் வந்து ஸ்வாகதா கிருஷ்ணனோட அந்த விஷயத்துக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசுபொருளா போயிட்டு இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, இப்போ வந்து பயங்கர இழுபறியில 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. 107 இடங்கள வென்ற தாவேகா வந்து இன்னும் கிட்டத்தட்ட 11 இடங்கள் கண்டிப்பா கிடைச்சா மட்டும் தான் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். அது மட்டும் இல்லாம தாவேகா தலைவர் விஜய் வந்து இப்ப என்ன மனநிலையில இருக்கிறாரு அப்படிங்கிறதே யாரும் அவ்வளோ சீக்கிரமும் கணிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம என்ன விதமான முடிவு தெரிவிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ரொம்பவும் அதிருப்தியான மற்றும் குழப்பமான ஸ்டேஜ்ல தான் இன்னைக்கு 2026 எலெக்ஷன்ல தமிழகம் வந்து இருக்குது. அது மட்டும் கிடையாது. மேபி தாவேகா தலைவர் தன்னுடைய அந்த பெரும்பான்மையை நிரூபிக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமா இருக்கிற கட்சிக்கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்துறதா ஆளுநர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. 15 நாள் கிட்டத்தட்ட வந்து தாவேகா தலைவர் விஜய்க்கு கெடு கொடுத்திருந்தாங்க. இந்த வகையில் இன்னும் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம காங்கிரஸ் வந்து தன்னுடைய ஆதரவை இன்னைக்கு விஜய்க்கு கொடுத்துட்டாங்க. இன்னும் 2 இடங்களே தான் இன்னும் தேவைப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரி ஒரு முடிவு தெரிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முழு பொறுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு விசிகாவோட கையில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தோட இந்த முடிவில் வந்து மொத்த இந்தியாவுமே கண் கூட பார்த்துட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெவ்வேறு இடங்களில், அதாவது மேற்கு வங்காளம், அசாம், கேரளா, பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்களில் எலெக்ஷன் நடந்தாலும் தமிழக தேர்வு முடிவுகளை தான் மொத்த சென்ட்ரலுமே ரொம்பவும் கவனிப்பாக பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் 5 சீட்டை கொடுத்து கூட்டணியாக வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 இடங்கள் வந்து இன்னமும் இழுபறியில் இருக்குது. இன்னொரு பக்கம் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்களும் அடிப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு இந்த 2026 எலெக்ஷன் தேர்வு முடிவுகள் எப்படி இருந்தது? யார் சிஎம்மா வந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில்